ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்கான்டினென்டியா பிக்மெண்டி. இது ஒரு கண்டிஷன். இதை வேறு மாதிரி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாக் சல்ஸ்பெர்கர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து நியூபார்ன் பேபிஸ்க்கு வர கண்டிஷன். ஸோ இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அவங்க ஸ்கின் எல்லான்னு. இது ஒரு ரேராக வர ஜெனட்டிக் டிஸார்டர் தான். ஸ்கின்னு, ஹேரு, டீத்து, நெயில், ஐஸு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். இது ஒரு எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட் டிஸார்டர். ஸோ இதில் மெயின் கேரக்டரிஸ்டிக்காக ஸ்கின்னில் என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னு பார்க்கலாம். 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் 1 அப்படின்னு பார்த்தோம்னா பிளிஸ்டர். ஃபஸ்ட்டு ஸ்கின்னு ரெட் ஆகி பிளிஸ்டர் ஃபார்ம் ஆகும். வெந்து போன மாதிரி இருக்கும். ஒரு கொஞ்சம் மாதத்துலேயே பேபிஸ்க்கு இந்த மாதிரி வரும். ஸ்டேஜ் 2 அப்படின்னு பார்த்தோம்னா வார்ட்டி. வார்ட் லைக் க்ரோத் இருக்கும். ஒரு ஹார்டாக ஸ்கின்னு க்ரோத் ஆன மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 3 அப்படின்னு பார்த்தோம்னா பிக்மெண்டட். அப்போ அந்த ஸ்கின்னு சேஞ்சஸ் ஆகிட்டு நமக்கு ஒரு பிக்மெண்டேஷன் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு ரவுண்டாக க்ரே கலர் ப்ரௌன் பேட்சஸில் வந்துட்டு நமக்கு பிக்மெண்டட் ஸ்கின்னு தெரியும். ஸ்டேஜ் 4 அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேரிங். ஸோ அது வந்ததை அப்படியே பர்மனெண்ட் மார்க்காக லீனியர் லைட்டர் பேட்சஸாக வந்துடும். ஹைப்போ பிக்மெண்டேஷன், கலர் கம்மியாக ஒரு பேட்ச் வந்துடும்.